ஸோ, இன்றைக்கு நாங்க பணிச்செயல் முறைமைய பத்தி பார்க்கலாம். பணிச்செயல் முறைமை இத பத்தி பார்க்குறதுக்கு முன்னுக்கு, இது ஒரு மென்பொருள் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ, இந்த மென்பொருள் கணனிய உற்பத்தி செஞ்ச நிறுவனம், கணனிய உற்பத்தி செய்து நமக்கு தர்றதுக்கு முன்னுக்கே நிறுவி தருவாங்க. இதில ஃப்ரீ சாஃப்ட்வேர், லைசென்ஸ் சாஃப்ட்வேர்ன்னு 2 வகை இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்குரிய அதாவது மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனுக்குரிய அந்த பணிச்சொல் முறைமையா இருந்தா, அது பெரும்பாலும் லைசென்ஸ் சாஃப்ட்வேரா தான் இருக்கும். பெரும்பாலும் இல்ல, அது லைசென்ஸ் சாஃப்ட்வேரா தான் இருக்கும். ஸோ, இது உங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்க வேணும். ஒருவேள நாங்க லினக்ஸ் கம்பெனியோட ஓஎஸை பயன்படுத்தி இருந்த மாரி இருந்தா, அது எப்பவுமே ஃப்ரீ சாஃப்ட்வேரா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான் அவங்க. ஸோ, இப்ப இதில வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பணிச்சொல் முறைமைய பத்தி தெரிஞ்சு கொள்ளக்குள்ள இதில நீங்க சொல்ல வேண்டிய 2 முக்கியமான நோட் இருக்கு. ஒன்று, இது கணனி வன்பொருள் மற்றும் மென்பொருள் ஆகியவற்றை முகாமை செய்யும் அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்ல வேண்டியிருக்கு. 2வது, பயனர் இடைமுகத்தை வழங்கும் அப்படி என்று சொல்ல வேண்டியது நோட் முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த 2யும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும். என்னென்ன விஷயம்? 1, கணனியில இருக்கிற வன்பொருள், மென்பொருள் ஆகியவற்றை முகாமை செய்து பணிச்செயல் முறைமைய பயனருக்கு கொடுக்கிறது இதனுடைய வேலை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ, பணிச்செயல் முறைமை என்றா என்னன்னு கேட்டாலும், இல்ல தொழில் என்னன்னு கேட்டாலும், இதே விஷயத்த தான் நீங்க சொல்ல வேண்டியிருக்கும். மேலதிகமா எக்ஸ்ட்ராவா நீங்க சொல்றதா இருந்தா, இது ஒரு மென்பொருள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதோட இதுக்கு ஒரு உதாரணமும் நீங்க கொடுத்து விட்டா இன்னும் நல்லா இருக்கும், கேள்விய பொறுத்து. அந்த உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்ன்றா, விண்டோஸ் ஓஎஸ்ல உதாரணங்கள நீங்க சொல்லலாம். உதாரணம் விண்டோஸ் 7 அப்படியான ஓஎஸ்கள நீங்க சொல்லிக் கொள்ளலாம். விண்டோஸ் 10 கூட இங்க நீங்க சொல்லலாம். ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டமைப்பு இருக்கு உங்களுக்கு இங்க. இந்த கட்டமைப்பு உங்களோட கம்ப்யூட்டர்ல வன்பொருள், முறைமை மென்பொருள், அதுக்கு மேல பிரயோக மென்பொருள். இந்த 3 விஷயத்தையும் பத்தின கட்டமைப்பு தான் இது. இதில வன்பொருள்ன்றது தான் அடிப்படை கட்டமைப்பு. இதுக்கு மேல முறைமை மென்பொருள நிறுவியிருப்பாங்க. முறைமை மென்பொருள பத்தின அந்த விளக்கங்கள் போன கிளாஸ்ல நாங்க இங்க பார்த்திருந்தோம் நாங்கள். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். முறைமை மென்பொருள்ல 3 உதாரணங்கள் இருக்குது. ஸோ, இந்த 3 உதாரணங்களும் இந்த முறைமை மென்பொருளுக்குள்ள வந்துரும். ஸோ, வன்பொருள், அதுக்கு மேல முறைமை மென்பொருள், அதுக்கு மேல பிரயோக மென்பொருள். ஸோ, கணினி உற்பத்தி செஞ்ச நிறுவனம் வன்பொருள ஃபிக்ஸ் பண்ண பிறகு, அதுக்கு பிறகு அவங்க செய்ய போற அடுத்த விஷயம் முறைமை மென்பொருள நிறுவுறதாக இருக்கும். ஸோ, முறைமை மென்பொருள நிறுவன பிறகு, அதுக்கு அடுத்ததா பிரயோக மென்பொருள கணனிய பயன்படுத்துற நாங்க பெரும்பாலும் இத நிறுவிக் கொள்வோம். இதுதான் எங்களுக்கு மெயினா தெரிய வேண்டிய விஷயமா இருக்கும்.